ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு மேலே ஷாம்பு ஊற்றி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னு சொல்லியும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மிளகாய் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாலே போதும். அது கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரிங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா நாளாக மிளகாய் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பூஞ்சிகள் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பூஞ்சிகள் வராமல் இருக்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இந்த மிளகாயிலேருந்து நான் ஒரு சில மிளகாய் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மிளகாய் மேலே பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் காம்பை உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்சிகள் எல்லாமே கட்டியிருக்கும். இந்த மாதிரி பூஞ்சிகள் கட்டிடுச்சுன்னா மிளகாய் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி மிளகாய் வேஸ்ட்டாக போகாமல் இருக்க எப்போவுமே நீங்கள் மிளகாயை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு நீங்கள் டைட்டாக மூடி போட்டு வச்சிங்கன்னா பூஞ்சிகள் வராமல் இருக்கும், நமுத்தும் போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லெமன் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம லெமன் ஜூஸ் போகிறதா இருக்கட்டும், லெமன் ரைஸ் செய்கிற போதாக இருக்கட்டுங்க, அந்த லெமன் ஜூஸில் அதிக ஜூஸ் வராது. அதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ லெமன் வேலை நீங்கள் எடுத்துக்கலாங்க. லெமன் எடுத்துகிட்டு தரையில் வச்சு உள்ளங்கை வச்சு நல்லா நீங்கள் உருட்டிக்கோங்க. நீங்கள் உருட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த லெமன் நல்லா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி விட்டால் பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப் எடுத்து லெமன் ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் புளியும் போது நமக்கு அதிக சாறு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு அழுத்தி புளிய வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் ஜூஸ் தான் பிழிஞ்சு, அதுக்குமே நிறைய லெமன் ஜூஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் பாதி லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம இதே போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெறும் சக்கை மட்டும் இருக்குது, சக்கையை தூக்கி சைடில் வச்சுக்கோங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூடி போல் வினிகர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வினிகர் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போல் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு காட்டன் கிளாத்தை அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக நனைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா நனைச்சி விட்ட பின்னாடி நீங்கள் ஸ்பாஞ்சு இல்லை துணியாக இருக்கட்டும் நல்லா நம்ம நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விட்ட பின்னாடி இந்த பாக்ஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு நம்ம வீட்டில் சர்க்கரை டப்பா, பருப்பு டப்பாலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டப்பாலாம் மேலே ரொம்ப அழுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எறும்புங்க, கரப்பான் பூச்சி எல்லாமே வரவும் செய்யுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாக்ஸ் மேலே தண்ணியை தொட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இது போல் நீங்கள் எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா பாக்ஸுமே நல்லா பலன்னு இருக்கும், எறும்புமே வராது, கெட்ட வாடையும் இருக்காது. இப்போ பாருங்கன்னா எல்லா பொருளுமே வச்சு இதை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்புமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாக்ஸுமே பார்க்க நல்லா பலன்னு ஷைனிங்காக ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடுகு பேக்கெட் எடுத்துருக்கேன். நம்ம எப்போவுமே கடுகு நம்ம மிக்சிங்கில் வாங்குறத விட தனித்தனியாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நிறைய கடுகு நமக்கு கிடைக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பேக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 29 ரூபா, ஆனால் எனக்கு ஆஃபரில் கிடச்சிது 15 ரூபாங்க. இந்த மாதிரி கடுகு பேக்கெட் வாங்கிட்டு எப்போதும் போல் நீங்கள் கடுகு டப்பா எடுத்துவோம். கடுகு டப்பா எடுத்துகிட்டு இந்த கடுகு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடுகு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் நம்ம பாசி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாசி பருப்பு நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை பருப்புமே சேர்த்துக்கலாங்க. கடலை பருப்பு நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வாங்கி வீட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு நிறைய கிடைக்குங்க. இதனால் பணத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா நான் மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நீங்கள் பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணாலே போதுங்க. ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே பருப்பெல்லாம் சீக்கிரமாக வண்டு விலக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பருப்புக்குள்ளே வண்டு விழுங்குச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பருப்பை நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் வண்டு எல்லாமே போயிடுங்க. அப்படி வெயிலில் காய வைக்க முடியல மறக்காமல் இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூடி போல் நம்ம வினிகர் ஊற்றிக்கலாங்க. வினிகர் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் பருப்பு டப்பா நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க.
அதுக்கப்புறம் நம்ம கப்பில் ஊற்றி வச்சு வினிகர் எடுத்துக்கலாங்க. இந்த கப்பை நீங்கள் இந்த பருப்பு டப்பா உள்ளுக்குள்ளே சென்டரில் இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் விட்டுக்கோங்க. இதோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டு புழு பூச்சி எல்லாமே இறந்து கிடக்குங்க. இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டு எல்லாமே வினிகர் தண்ணிக்குள்ளேயே இருந்து கிடக்கு. அது மட்டுமே இல்லாமல் பருப்புக்குள்ளேயே இறந்து கிடக்குங்க. இப்போ இந்த வினிகர் தண்ணி நீங்கள் சைடில் வச்சுட்டு பருப்பை நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு டப்பாக்குள்ளே நீங்கள் மறுபடியும் போட்டு வச்சுட்டு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டுமே விலகவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 3 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதாவது காயை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்ட பின்னாடி கொஞ்சமாக நம்ம கல்லுப்புமே சேர்த்துக்கலாங்க. தூளுப்பு நீங்கள் சேர்க்காதீங்க. கல்லுப்பு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் வெண்டைக்காய் மிதமான தீயில வச்சு நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா வெண்டைக்காயோட வளர்ப்பு தன்மை போயிடும். முக்கியமாக கலர் மாறவும் செய்யாது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வெண்டைக்காய் இது போல் நீங்கள் வறுத்து பாருங்கள். கலர் மாறாது. வளர்ப்பு தன்மை சுத்தமாக இருக்காதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் முட்டை வெளுக்கும் போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக முட்டை வெந்து வந்துடும். அது மட்டுமே இல்லாமல் முட்டை உடஞ்சே வராதுங்க. உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முட்டை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு சொம்பு போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் சால்ட்டு சேர்ப்பீங்க. சால்ட்டு சேர்க்க வேணாம். கல்லுப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் முட்டையை வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 நிமிஷம் போல் மட்டும் ஐஸ் பீல நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம 8 நிமிஷம் போல் ஐஸ் பீல நம்ம வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொதிக்கும் போது முட்டை உடஞ்சி போகாது. முக்கியமாக முட்டை உடஞ்சி வெளியிலையும் வராதுங்க. இப்போ நல்லா முட்டை வெந்து வந்திருக்கும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையை நீங்கள் சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த முட்டையை நம்ம வேற ஒரு கப்புக்குள்ளே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் பாக்ஸ் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பாக்ஸை நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் பின்னாடி முட்டை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது முட்டையோட அழகாக கலந்து வந்துடுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் முட்டை வேக வச்சிங்கன்னா கேஸ் செலவு நீங்கள் மிச்சப்படுத்த முடியுங்க. கண்டிப்பாக நீங்கள் முட்டை வேகைக்கு போகிறீங்கன்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்து ஒரு என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் அடுப்பு மேலே ஷாம்பு மட்டும் ஊற்றி பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கப்புக்குள்ளே ₹1 ஷாம்பு பேக்கெட் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஷாம்பு ஃபுல்லாகவே நம்ம கப்புக்குள்ளே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ஊற்றிக்கணுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக நம்ம கலக்கி எடுக்கணும். நீங்கள் கலக்கும்போது ஷாம்புலாம் நுர வரக்கூடாது. அதனால் நம்ம லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்ட பின்னாடி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி போல் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு டைம் கை வச்சு லைட்டாக கலக்கினா போதுங்க. நம்ம கலக்கும்போது நுரை எதுவும் வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. நான் இங்கே வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இந்த ஷாம்பு லிக்விட் ஃபுல்லாகவே நான் வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வாட்டர் மூடி கேப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸாக ஒரு பின்னுக்கு வச்சு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் கிட்டே க்ளீன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற ஸ்டாண்டு ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் கிட்ட நம்ம என்னதான் தொடச்சி வச்சாலும் சரிங்க, கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு மாதிரி நல்லா வளர்ப்பாக இருக்கும். ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரை எல்லாமே இருக்குங்க. அது எல்லாமே இந்த டிப்பு மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு லிக்விட் நீங்கள் கொஞ்சமாக கேஸ் ஸ்டவ் மேலே எல்லா பக்கம் நீங்கள் தெளித்து விட்டுருங்க. இந்த மாதிரி தெளிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு துணி வச்சு நீங்கள் ஒரே டைம் நீங்கள் தொடச்சா போதும். கேஸ் மேலே அழுக்கு கரையாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சாம்பார் கரையாக இருந்தாலும் சரிங்க, டீ கரையாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே போயிடும். இந்த
மாதிரி ஒரு துணி வச்சு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை ஃபுல்லாகவே இந்த ஷாம்பு லிக்விடை ஊற்றி எல்லா பக்கம் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது பார்த்தா நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்குன்னு எந்த ஒரு லிக்விட் நீங்கள் வாங்க வேண்டாங்க. ₹1 ஷாம்பு மட்டும் இருந்தால் போதும். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு 1 மாதம் வரைக்குமே உங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதனால் பணமும் மிச்சமாகும், கிச்சனுமே நல்லா பலன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.